லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா ஜெர்சி மாடுங்க, இன்னொரு மாடு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடு. 2 மாடுமே நல்ல வெயிட்டு, அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு கன்று போட்டுருச்சுங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்து இந்த ஜெர்சி மாடு வந்து கன்று போட்டிருக்கு. பல் வந்து பார்த்தோம்னா 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவும் ஹெவி சைஸில் நல்ல மடி வளம் காம்பு வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்துக்கு பொறுத்த வரைக்கும் 25 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. ஜெர்சி மாடு அப்படின்றதுனால பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஜெர்சிலையும் கொஞ்சம் கிராஸுங்க இந்த மாடு. பாலில் சூப்பரான ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கும். நல்ல பால் ரேட்டு வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெர்சி மாடு ஹெவி சைஸில் பார்த்துட்டு இருக்கீங்க, அதிகமான கறவை திறனில் வேணும், அதுவும் கன்று மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 3ஆம் ஈத்து மாடு 25 லிட்டர் பால் வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்துல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து முன்னையோ பின்னையோ அனுசரித்து வாங்கிக்கோங்க. 5000 10,000 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வீட்டுக்கே மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. 2வது ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து குறையும். வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இந்த மாடும் 3ஆம் ஈத்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. ஜெர்மன் பிரீடில் வந்திருக்கக்கூடிய மாடு. ஜெர்மன் பிரீட்லேயே கொஞ்சம் கிராஸ் பிரீடான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் வந்து இருக்குது. சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ரொம்பவும் ஹெவி சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடுனா எதுக்குங்க, பால் கறக்கிறதுக்கு தானே. 25 லிட்டர் பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 25 லிட்டர் கேரண்டி, சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் இந்த மாட்டையும் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 2 மாடும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லிட்டர் கறவை திறன் கறக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு மாடு ஜெர்சி மாடு, இன்னொரு மாடு வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு. பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக மாடு வந்து கறக்கிறதுக்கு பால் ரேட்டும் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. இந்த 2 மாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், விற்பனையாளர்கிட்ட பேசுங்க, ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10,000 அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் மாட்டை வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிட்டியில் குறை கிடையாது. லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ்னால் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா குவாலிட்டி மட்டும்தான். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இது போன்ற மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.